ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இளைஞரணியான முஸ்லீம் யூத் லீகினுடைய தமிழ்நாடு மாநில நிர்வாகிகளின் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இளைஞரணியினுடைய மாநில தலைவர் MK முகமது யூனுஸ் அவர்கள் தலைமையில், அதன் பொதுச் செயலாளர் அன்சாரி மதார், பொருளாளர் அபு ஃபாரிஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்திலே நானும் நம்மளுடைய மாநில துணைத் தலைவர் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் கோதர் மைதீன் சாஹிப் அவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் LKS மீரான் மொய்தீன், மாநில துணைச் செயலாளர்கள் இப்ராஹிம் மக்கி, அப்துல் ஜப்பார், அதே போன்று மாவட்ட செயலாளர் பாட்டப்பத்து முகமது அலி, அதே போன்று இந்த மாமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸ் மொய்தீன் அப்துல் காதர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்திலே இந்தியா முழுவதிலும் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக ஆட்சியிலே நடைபெற்று வரக்கூடிய சிறுபான்மை விரோத போக்கு குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில முஸ்லீம் லீக் இளைஞரணியின் சார்பாக வியூகங்கள் அமைத்து பல நிலைகளிலே நிகழ்ச்சிகளை நடத்துவதென தீர்மானித்திருக்கின்றோம். குறிப்பாக ஒன்றிய பாஜக ஆட்சி எதிர்கட்சி யாரிடத்திலும் கருத்துக்களை கேட்காமல் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய முன்னோர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை அரசினுடைய சொத்துக்களாக எடுக்கக்கூடிய ஒரு தவறான முயற்சிகளை ஈடுபட்டு வருகின்றார்கள். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியின் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட எதிர்கட்சி எம்பிக்களுடைய கருத்துக்களை அவர்கள் கேட்கவில்லை. அதையும் மீறி நாடாளுமன்றத்திலே வக்ஃபு சட்ட திருத்தத்தை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். விவாதத்துக்கு வர இருக்கின்றது. இது போன்ற விஷயங்களிலே சட்ட ரீதியாக எப்படி அணுகுவது, மக்கள் மன்றத்திலே இதை எப்படி எடுத்துச் செல்வது, அதே போன்று ஒன்றிய பாஜக ஆட்சியிலே பல்வேறு சட்டங்களை விவாதமின்றி நிறைவேற்றி வருகின்றார்கள். பாஜக ஆளக்கூடிய சில மாநிலங்களில் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த சட்டங்கள் எல்லாம் மத சுதந்திரத்துக்கு எதிரானது. இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளை எல்லாம் தகர்க்கக்கூடியது. சிறுபான்மை சமுதாயத்தை அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இதை கருதுகின்றோம். இதையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் முஸ்லீம் லீக் இளைஞரணியின் சார்பாக வரும் 2 மாத காலத்துக்குள்ளாக 5 இடங்களில் பயிலரங்கங்களை நடத்த இருக்கின்றோம். சென்னையிலே, கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில், மயிலாடுதுறையில், சேலம், வேலூர், இந்த 5 இடங்கள்ல நாங்க மே மாசத்துக்குள்ளாக பயிலரங்கங்களை நடத்துகின்றோம். அதே மாதிரி போதை ஒழிப்பு பேரணி திருப்பூரிலே நடத்த இருக்கின்றோம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதை அடிமையாகக்கூடிய சூழ்நிலை. அந்த போதைப் பொருட்கள் உட்கொள்வதனால பல்வேறு தவறான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை விளக்கக்கூடிய வகையில இளைஞரணியின் சார்பாக போதை ஒழிப்பு மாபெரும் பேரணி திருப்பூரிலே நடத்த இருக்கின்றோம். அதே போன்று இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் இருப்பதற்கு விளையாட்டுத் துறையிலே பல்வேறு நலமான காரியங்களை தமிழக அரசு அறிவித்து வருகின்றது. எனவே விளையாட்டு பணிகளிலே இளைஞர்களை ஈடுபடுத்தக்கூடிய வகையில் சென்னையிலும் அதே போன்று கோவையிலும் விளையாட்டு போட்டிகளையும் அதே போன்று மத நல்லிணக்க நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகளையும் நடத்த இருக்கின்றோம். திண்டுக்கல்லிலே இந்த வக்ஃபு சட்ட திருத்தம், பொது சிவில் சட்டத்தை கண்டித்து மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம், மண்டல அளவிலான பொதுக்கூட்டத்தையும் நடத்துவதென இங்கே முடிவு செய்திருக்கின்றோம்.
இப்படி இளைஞரணியினுடைய மாநில நிர்வாகிகள் அவரவர்கள் வாழ்விடங்களிலே சில முக்கியமான கருத்துக்களை உள்வாங்கி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதென இந்த கூட்டத்திலே நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம். இந்த தீர்மானங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். கல்வியை மாநில பட்டியலிலிருந்து ஏற்கனவே மத்திய பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒன்றிய அரசு நிதி வழங்காது என்று சொல்லி இன்னைக்கு இந்தியா முழுவதிலும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூட சென்னையில 4 மணிக்கு அங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. எங்களுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் கூட அங்கே அதில் பங்கேற்க இருக்கின்றார்கள். எனவே இந்த நடவடிக்கையை கண்டித்து முஸ்லீம் யூத் லீகின் சார்பாகவும் இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய காலத்தில் 2007ஆம் ஆண்டு பிற்பட்டோர் பட்டியலில் இருந்த முஸ்லீம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அது போதுமானதாக இல்லை, 5% உயர்த்தி தர வேண்டும் என்ற தீர்மானத்தையும் நாங்கள் இங்கே நிறைவேற்றுகின்றோம். அதே போன்று நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே பல்வேறு நிகழ்வுகளிலே மேலப்பாளையத்தில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழுவில் குலவணிகர்புரம் மேம்பாலம் ஒய் வடிவிலே அமைத்து தர வேண்டும் என்று சொன்னோம். அதை அண்மைக்கு திருநெல்வேலிக்கு வந்த முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிருக்கின்றார்கள். அதற்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றுகின்றோம். கங்கை கொண்டானிலே சோலார் உற்பத்தி ஆலை திறந்து வைத்து புதிய சோலார் உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டிருக்கும். இளைஞர்களுக்கு இதெல்லாம் பயன்படக்கூடிய வகையில் இருப்பதனால இதையும் நாங்கள் வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம். இதுதான் இன்றைய கூட்டத்தினுடைய முக்கியமான தீர்மானங்கள். மற்ற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் உருதை திமுக ஏற்கலன்னு யார் சொன்னது? அண்மையில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருச்சியில ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவருடைய பேரையே அன்பில் அப்படிங்கிற உறுதியில் எழுதினார். அதாவது இதுல என்னன்னு சொன்னா, சிறுபான்மை மொழிகளுக்கு எதிரானது அல்ல இருமொழி கொள்கை. கலைஞர் ஆட்சியில் இந்த இருமொழி கொள்கை கொண்டு வரும் பொழுது அப்ப என்ன செய்தாங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஆப்ஷனல் விருப்பு பாடத்துல உருதை படிக்கலாம், மலையாளத்தை படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், சமஸ்கிருதத்தை படிக்கலாம், தப்பே இல்லை. ஆனா இவங்க ஹிந்தியை திணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்ததன் காரணமாகத்தான் தமிழை மறந்து விடுவார்களோ என்ற அடிப்படையில ஆங்கிலம் நம்மளுடைய பயிற்சி மொழியா இருக்கும் பொழுது தமிழையும் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த இருமொழி கொள்கை கொண்டு வரப்பட்டது. எனவே இருமொழி கொள்கைகளால் சிறுபான்மை மொழிகளுக்கு தமிழ்நாட்டிலே பாதிப்பில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. விடுதலை சக்தியா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பாலியல் பிரச்சனை, ஜாதிய வன்முறைகளை ஒரு கருத்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்திய விஷயம் அதை குறித்து எந்த கருத்துமே தெரிவிக்காது. யார் சொன்னது? நிலைப்பாடு என்ன? தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? அதாவது போதை எதிர்ப்பு பேரணி நடத்துறோமா இல்லையா? போதை ஒழிப்பு பேரணி, மது ஒழிப்பு பேரணி நடத்துறோம். இது எங்க கருத்தா இல்லையா? இல்ல சார், நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப இது கருத்தா இல்லையா? சமய நல்லிணக்க கூட்டம் நடத்துறோம்னு சொல்றோம். சமய நல்லிணக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பல இடங்கள்ல அப்படி நடக்குது, அதை கண்டிச்சுதானே நடத்துறோம். அதனால நாங்க அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய இப்போ இடஒதுக்கீடு உயர்த்து கேட்கிறோம். இதெல்லாம் கோரிக்கை தானே. எல்லா விஷயத்துல எதுல சொல்லல சொல்லுங்க, எதுல கருத்து சொல்லல? ஆமா ஆமா, அதான் நாங்க சமத்துவத்தை பேணி நாங்க நடத்திட்டு இருக்கிறோமா இல்லையா? சமத்துவ பொங்கல் நடத்தினோம். நான் எம்எல்ஏ இருக்கும்போது சமத்துவ பொங்கல் நடத்தினேன். எல்லா ஜாதிக்காரங்களையும் கூப்பிட்டு மீலாது விழா நடத்தினோம். மீலாது பெருவிழா எல்லா சமுதாய மக்களையும் கூப்பிட்டு தான் நடத்துறோம். தனியா முஸ்லீம் லீக் எல்லா நிகழ்ச்சியும் நடத்துறது இல்லையே. எல்லா விஷயங்களையும் சொல்லதான் செய்யறோம். சட்ட ஒழுங்குல கவனம் செலுத்தணும். நாங்க ஏற்கனவே மாநில பொதுக்குழுல தீர்மானம் போட்டிருக்கோமே. அங்கங்கே இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம். திமுக அரசு வாக்குறுதிகள் நிறைய கொடுத்து வந்தாங்க. ஆனா நிறைய விஷயம் சொல்லி அரசு ஊழியர்கள்ல இருந்து எல்லா தரப்பினரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது போக இந்த 1000 ரூபாய் இலவசங்கள் இந்த மாதிரி திட்டங்களால வளர்ச்சி பணிகள், சாலை பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி பணிகள்ல சுத்தமா கவனமே இல்லாம இதை பத்தி நீங்க? சாலை பராமரிக்கப்பட வேண்டும் என்பது இப்போது கூட இன்னைக்கு கூட நீங்க பேப்பர்ல படிச்சுப்பீங்க.
தூத்துக்குடி டு திருச்செந்தூர் சாலை பாதிக்குதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொல்றோம்னா, திருநெல்வேலி டு திருச்செந்தூர், திருச்செந்தூர் டு தூத்துக்குடி இந்த ஹைவேஸ் வந்துகிட்டு மிகவும் குறுகலாக இருக்கின்றது. குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த பாத யாத்திரை சொல்லக்கூடியவர்களுக்கு தனி பாதை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதை நான் சட்டமன்றத்திலே பேசினேன். அதுக்கப்புறம் தான் சின்னதாக ஒரு பாதையை போட்டாங்க. நாம் என்ன சொல்றோம்டா, இதை 4 வழிய பாதையா ஆக்க வேண்டும் என்பது முஸ்லீம் லீகினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அது நாங்கள் இப்போதும் வலியுறுத்துறோம். அரசாங்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலைகளுக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்குவதோடு இது போன்ற குறுகலாக இருக்கக்கூடிய மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய வாகனங்கள் அதிகமாக செல்லக்கூடிய திருநெல்வேலி டு திருச்செந்தூர், திருச்செந்தூர் டு தூத்துக்குடி பாதையை நீங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். தேர்தல் வர இருக்குது. தேர்தலில் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம். திமுக கூட்டணியில் நாங்கள் அதிகமான சீட்டுகளை வாங்கி நிற்கிறேன்னு தலைவர் மதுரையில் அறிவிச்சிருக்கிறாங்க. தொகுதிகளை எல்லாம் நாங்கள் இப்போ எந்தெந்த தொகுதிகளுங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு மண்டல பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த மண்டல பொறுப்பாளர்கள் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் பொழுது இந்தந்த தொகுதிங்கிறத நாங்கள் அடையாளப்படுத்தி அதை கண்டிப்பாக வலியுறுத்தி கேட்போம். வாசுதேவநல்லூர் தனி தொகுதியில காங்கிரஸ் மீட்டிங் நடக்கும்போது அவங்க ஓபன் மீட்டிங்ல கேட்கறாங்க, திருநெல்வேலி பாளையங்கோட்டையில கண்டிப்பா வாங்கணும், நீங்க கூட்டணியில பேசி வாங்கன்னு. நீங்க இது மாதிரி கூட்டணிக்கு இந்த மாதிரி சீட், அதாவது முஸ்லீம் லீக் நிற்கக்கூடிய தொகுதிகள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15 தொகுதிகள் தான் தமிழ்நாட்டில். அந்த 15 தொகுதிகளில் வலியுறுத்தக்கூடிய தொகுதிகளை பாளையங்கோட்டை தொகுதி இருக்கு. சரியா? அது பேச்சுவார்த்தையில் அந்த நேரத்தில் முடிவாகும். நாள் இருக்குது, 108 மாதம் இருக்கா இல்லையா? பாளையங்கோட்டை 2 டைம் எம்எல்ஏ இருந்தவர் இருக்காங்க, அவர் கேண்டிடேட் நின்றவர் இருக்காரு, பல பேர் இங்கே இருக்கிறாங்களே. அதெல்லாம் இல்லை. முஸ்லீம் லீக் வலியுறுத்தக்கூடிய தொகுதிகளில் இந்த தொகுதிகள்லாம் இருக்குது. இங்க பாளையங்கோட்டை இருக்குது. பிரச்சனை யாருமே இப்ப கையில எடுக்கிற மாதிரியே இல்ல. ஏன்னா இவங்க இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியோட காலையிலே கூட இப்ப மது விற்பனை நடக்குன்னு சொல்லி கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இத பத்தி எந்த எதிர்கட்சிகளோ எதுவுமே கூட்டணி கட்சிகள் யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. பூரண மது விலக்கு தான் முஸ்லீம் லீக் சொல்றாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி கோரிக்கை கூட்டத்துல தீர்மானம் போட்டோம் அப்படிங்கிறது மக்களுக்கான தீர்வா இருக்காது. பூரண மது விலக்கு தான் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கை. படிப்படியாக மதுவிலக்கு அமுல்படுத்த வேண்டும் என்பது திமுகவே தேர்தல் அறிக்கையென சொல்லப்பட்ட விஷயம். அரசாங்கத்தினுடைய வருவாய் மிகவும் குறைந்திருக்கின்றது. ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுப்பதில்லை. அதன் காரணமாக உடனடியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதில்லையோ மதுக்கடைகளை குறைப்பதில்லையோ அரசாங்கம் கொஞ்சம் தயக்கம் காட்டி வருவதுதான் உண்மை என்பதை அவர்களே தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே மீண்டும் நாம சொல்றோம், இப்ப தொழிற்சாலைகள்ல இந்த ஆட்சியில எவ்வளவு வந்துகிட்டு இருக்கு, வருவாயும் கூட வாய்ப்பு இருக்கின்றது. வரும் பொழுது விரைவாக படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. விஜய் கட்சி தாவக முஸ்லீம் அமைப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கான ஒரு அங்கத்தை உருவாக்கணும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தமிழக முஸ்லீம் லீக் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கு எழுதியிருக்காங்க. அதாவது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் இயக்கங்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். நான் கட்சியில் இருக்கிறதுனால சொல்லல. முஸ்லீம் சமுதாயங்கிறது பள்ளிவாசலை மையமாக கொண்ட முஹல்லா ஜமாத் அமைப்போடு கூடியது. வேற எந்த சமுதாயத்துக்கு இல்லாத சிறப்பு ஒரு பள்ளிவாசல், அதை சுற்றி முஸ்லீம்கள் கூடி வாழக்கூடிய அமைப்புங்கிறது இங்கதான் இருக்கு. மற்ற சமுதாயங்களுக்கு ஊருக்கு ஒரு தேவாலயம் இருக்கும், ஒரு இது இருக்குன்னு வைங்களேன். முஹல்லா ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. எனவே முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை எதை அறிவிக்கின்றதோ அதை தான் இந்த சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலான சமுதாய மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அவரு மற்ற பெயர் தாங்கி முஸ்லீம் அமைப்புகள்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது பத்திரிகை செய்தியா ஒரு நாளைக்கு இருக்கலாமே தவிர்த்து அதெல்லாம் ஓட்டு வங்கியா மாற்றக்கூடிய வாய்ப்பே கிடையாது. நாங்கள் திமுகவோட இன்னைக்கு இருக்கிறேன்னு சொன்னா கொள்கை ரீதியான கூட்டணி, கொள்கையில முரண்பட்டு இருக்கக்கூடியவங்க இல்லை. அவங்க பல்வேறு கொள்கையில உடன்பட்டு இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய எல்லா முஸ்லீம் விரோத சிறுபான்மை விரோத சட்டங்களை தெளிவாக இருக்கக்கூடிய கட்சியா திமுக இருக்கின்றது. திமுக மூலமாக நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை அவ்வப்போது வலியுறுத்துகின்றோம். பாராளுமன்றத்தில் எங்களுக்கு 5 எம்பி இருக்காங்க.
பாராளுமன்றத்தில் எங்க எம்பிக்கள் போராடும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர்களாக திமுக எம்பிக்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் மற்ற கட்சிக்காரங்க இருந்திருக்கிறாங்கன்னா இல்ல. அதனால இதெல்லாம் சமுதாயத்துக்கு தெரியும். அந்த அடிப்படையில யார் எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நாங்க இந்த கூட்டணி பலமான கூட்டணி, திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், முஸ்லீம் லீக்கு, அதே மாதிரி பல்வேறு மதசார்பற்ற கட்சிகள் கூட்டணி பலமாக இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முதலமைச்சர் கூட தோழமை கட்சிகள் கருத்து சொல்வதை நாங்கள் ஆலோசனைகளாக ஏற்றுக்கொள்கின்றோம், நாங்கள் விரோதிகளாக பார்க்கவில்லை, முரண்பட்டதாக நாங்கள் பார்க்கவில்லை என்று 2 நாளைக்கு முன்னாடி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. விஜய் கட்சியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், யார் இயக்குறான்னு தெரியும், யாருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு தெரியும். கேட்காமையே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, கேட்டா கொடுக்க மாட்டிருக்காங்க. அதனால அதெல்லாம் காலப்போக்கில் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் வெளிப்பட்டு போகும். விஜயை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுறது அப்படின்னு கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. யாரும் பயப்பட மாட்டோம். நீங்க நம்புறீங்களா? இல்ல நீங்க நம்புறீங்களாண்ணே? விஜய் வர்றதே இல்லையாங்க ரோட்டுக்கு. அவர் வீட்டுக்கு கூட்டு வந்து தான் நலத்திட்டங்கள் கொடுக்குறாரு. பாதிக்கப்பட்ட இடத்துல இப்ப திருவண்ணாமலையில மணல் சரிவு ஏற்பட்டு மக்கள் பாதிச்சுட்டாங்க. திமுக தலைமை போயிட்டு, முதலமைச்சர் போயிட்டாரு, துணை முதலமைச்சர் போயிட்டாரு, அங்க போய் நின்று களப்பணி ஆட்டுறாங்க, நலத்திட்டம் உதவி பண்றாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணாருன்னா பனையூர் அவர் அலுவலகத்துக்கு கூட்டு விட்டு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாரு. மக்கள்கிட்ட போய் சேராம எப்படி நம்ம போய் அரசியல் நடத்த முடியும்? மக்கள் பணியாற்ற சொல்லுங்க. அவங்க தமிழிசையே அழகா சொல்லியிருக்காங்க, தம்பி விஜய் அவர்கள் மக்களோடு மக்களாக பணியாற்ற வேண்டும், அதை முதல்ல செய்ய சொல்லுங்க. அதெல்லாம் மக்களோடு போயிடக்கூடாதுங்கிறது தான் பிஜேபி 11 போலீஸை கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு. சார் விஜய் இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. முதல் தேர்தலை கூட சந்திக்கல, பத்திரிகையில பெரிய செய்தி கொடுக்குறீங்க. முதல் தேர்தலில் அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குறான்னு தெரிஞ்சுட்டா அது அடுத்த தேர்தலில் யார் யார் நிலைச்சு நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு போமா இல்லையா? அதனால அது ஒரு நான் எங்களுடைய கருத்தை நான் தெளிவா சொல்லிட்டேன். வேற ஒரு ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த கொள்கை என்ன சொல்றாரு, அவரோட கொள்கை என்ன அப்படிங்கிறதா முக்கியம். கொள்கை என்ன, அந்த கொள்கையே நிலைத்து அவர் செய்வாராங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தானே ஓட்டளிப்பாங்க, யாரும் சும்மா ஓட்டளிக்க முடியாது சார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல வந்து அரசோட ஆவணங்கள்ல அரசு வந்து தவறா வந்து சிக்கந்தர் மலைங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறதா அமைச்சர் அதெல்லாம் தெளிவா அதெல்லாம் போய் பிஜேபி மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்கு திருப்பரங்குன்றத்தை கையில் எடுக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்து பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பு வரைக்கும் நான் அன்னைக்கு ஒரு விவாதத்தில் கூட சொன்னேன். பிரிவி கவுன்சில் பிரிட்டிஷ் ஆட்சியில் பிரிவி கவுன்சிலேருந்து எல்லாமே அது வந்துக்கிட்டு சமணர்களுக்கும் சொந்தம், அதே மாதிரி இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் சொந்தம், முஸ்லீம்களுக்கு அங்கே வழிபாட்டு ஸ்தலம், அங்கே தர்கா இருக்குது. அந்த தர்காவே பாண்டிய மன்னருடைய ஆட்சியில் அவருடைய குணத்தை, அவருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சுகப்படுத்தி கொடுத்தவர் தான் அந்த சிக்கந்தர் அங்கே அடங்கி இருக்கிறார்கள் இல்லையா, அதுக்கு பரிகாரமாக கொடுத்தது. நீ நாகூர் தர்கா இடம் யார் கொடுத்தது? தஞ்சை மன்னன் கொடுத்தது தான். மதங்களை கடந்து மனித நேயம், மதத்தை வச்சு இங்கே அயோத்தி மாதிரி அரசியல் பண்ண முடியாது. அயோத்தியில் என்ன பண்ண, அயோத்திக்கு போயிருக்கிறேன், அயோத்தியில் உள்ள இந்துக்கள் யாரும் முஸ்லீம்களை எதிர்க்கலையே. அயோத்தியில் அங்கே இடிப்புக்கு போனவங்க யாரும் அங்கே உள்ள இந்துக்கள் இல்லையே. இந்துக்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லிணக்கத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியூர்லேருந்து ஆள் இறக்கி அங்கே போய் எல்லா கூத்தும் போட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அங்கே மதுரைக்கு அந்த மாதிரி தான் கூட்டு வந்திருக்காங்க. அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த 6 சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து தீர்மானம் போட்டிருக்காங்க, நாங்க அண்ணன் தம்பிகளாக சகோதரத்துவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வெளியூருக்காரங்க தயவு செய்து இங்க வராதிங்க, நாங்க என்னைக்கும் நாங்க ஒன்றிணைந்து செயல்படுறோம், எல்லா வழிபாட்டு முறைகளும் இங்க இருக்கிறது, எங்களுக்குள்ள வேறுபாடே கிடையாது அப்படிங்கிறது தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்களே. வெளியில இருந்து ஏன் போய் அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கணும்? அதனால அதெல்லாம் பிஜேபியினுடைய அரசியல் ஆதாய அந்த செயல்பாடுகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மத நல்லிணக்கம்தான் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அடிகோலாக இருக்கும். மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் தான் தமிழக மக்கள். எனவே பிஜேபியினுடைய அரசியல் ஆதாய அந்த செயல்பாடுகளை மக்கள் நிராகரிப்பார்கள். அது எல்லாத்துக்கும் சொந்தங்கிறது தெளிவா சொல்லியிருக்கிறாங்க.